வணக்கம் வணக்கம் மக்களே வணக்கம். இன்னைக்கு இப்போ இந்த இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க வேண்டியது இன்ஃப்ளேஷன் பற்றி தான். ஏன்னா இது யாருமே இந்த இந்த விஷயத்தை பற்றி யாருமே சொல்ல மாட்றாங்க. நான் குயிக்காக ஒரு டிப்ஸு மாதிரி தரேன். இப்போ இருக்கிறதுலேயே லோவஸ்ட்டு பாயிண்ட் போன அக்டோபரில் தான் போச்சு. 0.25% போச்சு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த 5 மாதத்தில் ஒரு குயிக்காக 3.3% வந்திருக்குது. ஒரு 5 மாதத்துக்குள்ளே. அது இந்த மாதம் ரிப்போர்ட் வரல. இந்த மாதம் ரிப்போர்ட் அடுத்த வாட்டி வரும். எனக்கு தெரிஞ்சு 1% மேலே தான் ஏறி இருக்கும். ஏன்னா விலைவாசி எல்லாமே ஏறினதுனால அபவ் 1% மேலே ஏறி இருக்கும். மேபி 4%, 4.5% வரலாம். ஆமாம், 1.5 கூட 4.5% வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே அவங்கவுங்க சேவிங்ஸ் எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸு வர வர உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ரிட்டர்ன்ஸ் பீட் பண்ணும். அதனால் எஸ்ஐபி போட்டவங்கெல்லாம் நிறுத்தாதீங்க. ஏன்னா இந்த ஜனவரி பிப்ரவரியில் மட்டும் ஆல் ஓவர் இந்தியாவில் எஸ்ஐபி ட்ராப் பண்ணது லட்சக்கணக்கான எஸ்ஐபி இப்போ நிறுத்தி வச்சுருக்கீங்க. அதனால் சேஃபாக போடுங்க. எல்லாருமே எடுத்துன்னு போயிட்டு கோல்டில் போடாதீங்க. 24,000 கோடி இப்போ ரீசெண்டாக கோல்டு விலை ஏறதுனால 24,000 கோடி எடுத்துன்னு போயிட்டு கோல்டு இடிஎஃப்பில் போட்டு வச்சுருக்கீங்க. அது எல்லாமே மொத்தமாக கும்பா தான். இப்போ அதனால் பார்த்து உஷாராக போடுங்க. வேறு எதுனா பாண்டு அதெல்லாம் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்டு பாண்டுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சேஃபாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட் லோ ரேஞ்சு கிட்ட லோ ரேஞ்சுக்கு கீழே போயின்னு இருக்குது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் போடுறதுன்றது பெரிய லாங் டேர்ம் இன்வெஸ்டர் மட்டும் நீங்கள் போடலாம். இது ஸ்டாக்கில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து இது நல்ல ஒரு க்ரோத் எடுத்து கொடுத்துருக்கும். மற்றவங்களாம் பாண்ட்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு இன்ஃப்ளேஷனை முதல்ல பீட் பண்ணுங்கள். சேவிங்ஸை பணமாக வச்சுருக்காதீங்க.